வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் எட் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் வித் ஸ்போர்ட்டியர் டிசைன் அண்ட் குட் மைலேஜ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்கூட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு முதலாகவே ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸும் மொக்கையான ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி ரேஞ்சில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸாக ஸ்கூட்டர் செக்மெண்ட் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச் ஆகி அதுலேயே உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டியர் டிசைனு சூப்பர் லெவலான ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. அது கூட நம்மளுக்கு மைலேஜும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக இப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டிசைன் டோனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்ன்றதுல டவுட் இல்லை. அது இல்லாமல் இந்த டிசைனில் இன்னொரு விஷயம் பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஸ்பேசினஸ் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, சீட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கும் சரி, ஃபுட்போர்ட் வைஸ் பொறுத்தளவுக்கும் சரி நல்லா தாராளமாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு. ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 பிஹெச்பி அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ்லேயும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் ஸ்டாண்டர்டாக வருது, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,46,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக்கு தான், பட் ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர்னு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. பட் என்ன தான் இருந்தாலும் ப்ரைஸிங் வந்து காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகன்றதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை போட்டிருக்கேன். மற்றபடி இது ஒரு நல்ல ஸ்கூட்டர். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஜூம் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோடு அப்பியரன்ஸு, அது கூட நல்ல லெவல் ஃபீச்சர்ஸு, அப்படியே ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நிச்சயமாகவே ரோடு அப்பியரன்ஸில் நல்லாவே இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் டிசைனில் எனக்கு ஒரு மைனஸாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி அந்த அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் என்ன பண்ணுறது, ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு வந்துட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் அடிப்படை தான் செய்யும். ஆமாங்க, அதுக்கு அடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கு அடுத்து கார்னரிங் லைட்ஸுன்ற மாதிரி செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வெஹிக்கிளில் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, இதில் வந்து உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.05 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடின்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி ட்ரம் பிரேக் மட்டும்தான் வரும். ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 108 kg, சீட் ரேட்டு 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம், அதுவும் நல்ல ஃபீச்சர்ஸோட. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 125. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ப்ரைஸிலும் ரீசனபுளாக இருக்கணும், வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் ஸ்போர்ட்டியராக இருக்கணும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு இருக்கணும், அது கூட கொஞ்சம் டீசெண்டான ஃபீச்சர்ஸு, ஃபேமிலி பர்பஸ்ன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர்
ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டிசைன் வைஸ் பொறுத்தளவு டியோ சீரிஸோட டிசைன் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அந்த ஒரு டிசைனை. அதனால் டிசைன் விஷயத்தில் குறையே இருக்காது. நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடய இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் உங்களுக்கு ஹச் கனெக்ட் அது இதுன்னு ஒரு சில கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி விஷயங்களையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அதுலேயும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 123.92 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.16 பிஹெச்பி அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு டிஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அபெண்டன்ஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினு, சூப்பர் டியூரபிளான ஒரு பெல்ட் குவாலிட்டி, அது கூட வெல் லெவலான ஃபீச்சர்ஸு, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் லோட் பண்ணி நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிஜமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸோடு வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அது இல்லாமல் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோடையும் இருக்கும். ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவுட் பாக்ஸு, அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஓரளவுக்கு ஒரு 21.8 லிட்டர்ஸ்ன்ற மாதிரி தாராளமாகவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தா வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தா வச்சுக்கோங்க 8.58 பிஹெச்பி அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 95 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 49.6 kmpl வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு மைலேஜ் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்புக்கும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பைட் இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கு. வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் கம்பைன் சிஸ்டம், அதான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,18,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் டிசைனோட ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டரை தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு 125cc ரிஃபைன்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஆமாங்க. இந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு மற்ற ஸ்கூட்டர்ஸில் இல்லாத மாதிரி இதில் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் டைமாக அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றதை ஒன்று இன்க்ளூட் பண்ணி இந்த வெஹிக்கிள்ஸ் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலம் ஒரு சின்ன அசிஸ்ட்டை கொடுத்து இந்த வெஹிக்கிளை பூஸ்ட் பண்ணி எந்த வித பர்ஃபார்மன்ஸ் லேகும் இல்லாமல் அது இல்லாமல் நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டோடு ரன் பண்ண வைக்கிறாங்க யமஹா. இந்த ஒரு விஷயத்தில் அவங்களோட இன்ஜின் ஒரு பக்காவான ஒரு இன்ஜினில் இருக்குது. ஆமாங்க. டிசைன் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸு, பட்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் பில்ட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். ஆமாங்க. இன்ஜினோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் உங்களுக்கு 8.04 பிஹெச்பி அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 52 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து ஒரு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. சுருக்கி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.